ஹலோ கைஸ், வெல்கம்ஸ் டு மூவி ஸ்டோன். இன்றைக்கி நம்ம டாப் 5 கிறிஸ்டோஃபர் நோலன் சாஸ் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் 5th பிளேஸில் வந்து த பிரஸ்டீஜ் 2006 வந்த மூவி. IMDb 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 மெஜிஷியன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எனிமீஸ் ஆயிடுவாங்க. அண்ட் அவங்க 2 பேத்துக்குள்ளே எப்போவும் ஒரு பேட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். யார் வந்து பெட்டர் மெஜிஷியன் அப்படிங்கிறதில்ல. ஸோ ஒருத்தர் வந்து பெட்டர் மெஜிஷியன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சயின்டிஸ்ட்டோட ஹெல்ப் மூலியமாக ஒரு மெஷின் கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டேஜில் நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்னால என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் மூவி. நல்ல ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே மூவியில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டோட வந்து மூவியை வந்து முடிச்சிருப்பாங்க. போத் மெஜிஷியன் சைட்ஸ்லையும் ஈக்குவலான லாஸ் இருக்க மாதிரி பேலன்ஸோட மூவியை முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்டோரி கன்க்ளூஷன் இருக்க மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 4th பிளேஸில் வந்து ஓப்பனிமர் 2023 வந்த மூவி. IMDb 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி. ஓப்பனிமருங்கிற சயின்டிஸ்ட்டை பற்றினது. த ஃபாதர் ஆஃப் ஆட்டாமிக் பாம்னாலே அது ஓப்பனிமர் தான். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபிசிஸ்ட். டாப் சீக்ரெட் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டில் வந்து இருப்பார். நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கீ ரோலாக வந்து இருப்பார் டியூரிங் வேர்ல்டு வார் 2 அப்போ. ஸோ அதோட சக்ஸஸ் மூலியமாக தான் ஹீரோஷிமா அண்ட் நாகசாகியில் வந்து ஆட்டோமிக் பாம்பை வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் பகவத்கீதையில் இருக்க ஒரு கோட் கூட சொல்லியிருப்பார், நவ் ஐ பிகம் டெத் த டெஸ்ட்ராயர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு. ஸோ அவரோட பயோகிராஃபி அப்படியே இந்த மூவியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். கிலியன் மர்ஃபி அப்புறம் ஆர்டிஜேலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 3rd பிளேஸில் வந்து இன்டர்ஸ்டெல்லார் 2014 வந்த மூவி. IMDb 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சயின்டிஃபிக் அட்வென்ச்சர் மூவி. நீங்கள் சயின்ஸ், ஸ்பேஸ் அண்ட் டைமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை வந்து நீங்கள் பார்க்கணும். இவங்க மட்டும் இல்லை, மற்றவங்களும் இந்த மூவியை கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அண்ட் பிளாக் ஹோலை விஷுவலாக வேறு எந்த மூவிலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸ்டோரி என்னென்னா, ஃப்யூச்சரில் இடத்துல வந்து ஹியூமன்ஸால் இனிமேல் லிவ் பண்ண முடியாது. ஸோ வேறு ஒரு பிளானட்டை தேடி ஜோசப் குப்பர் அண்ட் அவரோட டீம் ஆஃப் பைலட்ஸ் வந்து வேறு ஒரு பிளானட்டை ஃபைண்ட் பண்ணி போவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு மூவி தான். அண்ட் ஃபீலிங் அண்ட் சென்டிமெண்ட்டாகவும் மூவி வந்து கொண்டு போவாங்க. கன்க்ளூஷன் ஆஃப் தி ஸ்டோரிலாம் ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும். அண்ட் பிஜிஎம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு வேறு ஒரு ரேஞ்சுக்கு வந்து மூவியை வந்து கொண்டு போகும். அந்தளவுக்கு மூவிக்கும் சூட் ஆகியிருக்கும். அண்ட் டீட்டெயிலிங்கான நிறைய விஷயம் ஸ்பேஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ மஸ்ட் வாட்சான மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 2nd பிளேஸில் வந்து இன்செப்ஷன் 2010 வந்த மூவி. IMDb 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் மாஸ்டர் பீஸான மூவி. இந்த மூவிலாம் பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரியான ஒரு மூவியை வந்து எடுத்துருக்க முடியும் அப்படின்னு நம்மளே திங்க் பண்ண வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸான மூவி. ஹீரோவாக நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ தான் நடிச்சிருப்பார். ஸ்டோரி என்னென்னா, இந்த மூவியில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தீஃபாக இருப்பார். ஒருத்தரோட கனவுக்குள்ளே போய் அவங்களோட ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்கிற ஆளோட ஐடியாஸை கலெக்ட் பண்ணால் இவரோட கிரிமினல் ஹிஸ்ட்ரி வந்து எரேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மூவி. இந்த மூவி முடிச்சதுக்கப்புறம் நம்மளே திங்க் பண்ண வைப்பாங்க. ஸோ ரியலாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த மூவியோட ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ நம்மளோட ட்ரீம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, நம்ம கேரக்டர் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். பட் ஆப்போசிட்டில் இருக்க கேரக்டர் வந்து நாம் நினைக்கிறத தான் ப்ளே பண்ணுமானா அது கிடையாது. ஸோ ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு கேரக்டர் வந்து கண்ணோடு இருக்காங்கன்னா அவங்க மேபி யாரை வேணாலும் சொல்லலாம். நம்மளை சொல்லலாம், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்கள சொல்லலாம், இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டாக இருக்கும். அண்ட் உங்கள் லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் பார்க்க வேண்டிய மூவி. அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து த டார்க் நைட் 2008 வந்த ஒரு மூவி. IMDb 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவியில் இதுவும் ஒன்று. அப்படி ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த மூவி வந்து எடுத்திருப்பாங்க. இந்த மூவிக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே வில்லன் தான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். வேறு எந்த கேரக்டரும் இல்லை, ஜோக்கர் கேரக்டர் தான். அவ்வளோ ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத டெரிஃபையிங் ஆக்டிங்கோடு இந்த மூவியில் வந்து பண்ணியிருப்பார். இந்த மூவியில் வர டயலாக்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட ரோல்ஸும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். சினிமோட்டோகிராஃபிலேருந்து ஃபைட் சீன்ஸ்லேருந்து அமேசிங்காக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஐகானிக் ஃபிலிமாக கண்டிப்பாக இந்த மூவி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலே எதுவும் நான் சொல்லலை. ஸ்டோரி பற்றியும் நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் படத்தை பார்த்து உங்கள் ரிவ்யூ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.